அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். காசா அமைதி ஒப்பந்தம், அதன் ஊடாக நேற்று அமெரிக்க ராணுவ துருப்புகள், அமெரிக்க சோல்ஜர்கள் அவர்களுடைய பிரம்மாண்டமான அந்த அசுரன் என்று சொல்லக்கூடிய ராணுவ கார் விமானத்தில் 200 அமெரிக்க ராணுவ சோல்ஜர்கள் வந்திறங்கி இருக்கிறார்கள் காசாவில். ஏன் ஈரான் இதிலே ஒதுங்கி இருக்கிறது? ஏமனுடைய ஹவுதிகள் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள், ஈரான் மௌனம் காக்கிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தில், இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரானை கூப்பிடவில்லை. இது முழுக்க முழுக்க எகிப்தில் நடந்தது. அமைதி தேவை. எங்கே அமைதி தேவை? கொஞ்சமாவது ஹமாஸுக்கு மூச்சு விடணும், பாலஸ்தீனர்கள் மூச்சு விட வேண்டும். இடிபாடுகள் நிறைந்த காசாவுக்கு அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடிப்போய் எங்க முகாம்ல இதெல்லாம் இருந்த காசா மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 200 பேர் உடனடியாக வந்து இறங்கிவிட்டார்கள். பல்வேறு அவங்களுடைய ராணுவத்திற்கான பல்வேறு கார்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி வண்டி வண்டியா வந்துகிட்டு இருக்கு, காசாவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான விளைவு? அரபு நாடுகள் ஏமாந்து விட்டார்களா? ட்ரம்ப் இவர்களை ஏமாற்றி விட்டாரா? நெதன்யாகுவோடு கைகோர்த்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? ஏன் இந்த 200 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள்? அவர்களிலே எத்தனை பேர் சோல்ஜர்கள், எத்தனை பேர் CIA ஏஜென்ட்கள், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் 200 பேரில் எத்தனை பேர் ராணுவ வீரர்கள், எத்தனை பேர் CIA ஏஜென்ட்கள்? கம்ப்ளீட்லி ஒரு ஹை ப்ரொஃபைல் யூனிட் தான் வந்து இறங்கியிருக்காங்க. ஹைலி குவாலிஃபைடு சோல்ஜர்ஸ் வந்து இறங்கியிருக்கிறாங்க. இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? அடுத்து இந்த போர் தொடங்குமா அல்லது நிரந்தர சமாதானம் ஏற்படுமா என்பதை பற்றி பார்க்கலாம். அறிவித்த உடனே போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்து அமலுக்கு வருகிறது என்ற உடனே அமெரிக்கா செய்த முதல் காரியம், ட்ரம்ப் செய்த முதல் காரியம் 200 சோல்ஜர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் அரபு நாடுகள் ஏமாந்து விட்டார்களோ என்ற கவலையை, ஐயப்பாட்டை நமக்கு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஈரான் கலந்து கொள்ளாத, ஈரான் பங்கு பெறாத எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் இங்கே சரியாவே வராது. ஹவுதிகள் எங்கே இருக்கிறாங்க? ஏமன்ல. ஈரான் சொன்னால் கேட்பார்கள். ஆனால் ஈரான் பங்கு பெறாத ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எப்படி நடைபெறும் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இப்பொழுது காசாவில் மக்களுக்கு, ஹமாஸுக்கு, ஹிஸ்புல்லா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூச்சு விடுவதற்கு நிம்மதியான வாழ்க்கை கொஞ்ச நாளாவது தேவை. தங்களுடைய பொருட்களை சேகரிக்க உணவு தேவை. வீடுகள், கட்டடங்கள், இடிபாடுகள் இதுகளுக்கு மத்தியில் இருக்காங்க. குளிர்காலம் ஆரம்பிக்குது, குளிர் கொடுமையாக இருக்கும். டென்ட்டில் எப்படி இருப்பாங்க? இதையெல்லாம் யோசித்து தான் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ட்ரம்ப் தன்னுடைய ராணுவ வீரர்களை இறக்கி எதிர்ப்பது என்பது நெதன்யாகுவுக்கு இஸ்ரேலோடு ஏற்படுத்தி கொண்ட ஒரு ரகசிய ஒப்பந்தமா என்பதை பற்றி தான் நாம் பார்க்க வேண்டும். ஹமாஸ் மற்றும் இந்த பாலஸ்தீனர்கள் இவ்வளவு நாள் உயிர் பிழைத்திருப்பதற்கு காரணமே இந்த டனல்ஸ், உள்ளே வெட்டப்பட்டிருக்கின்ற சுரங்க பாதைகள். அது சில சுரங்க பாதைகள் இஸ்ரேலுக்குள்ள போய் முடியுதுன்னு சொல்றாங்க, சில சுரங்க பாதைகள் எகிப்துக்குள்ள போகுதுங்கிறாங்க. இந்த மாதிரி டனல்ஸ், நூற்றுக்கணக்கான டனல்களைத்தான் அவர்கள் வெட்டியிருக்கிறார்கள். வேற வழி இல்லை, பொதுமக்கள் தாங்களாகவே வெட்டியிருக்கிறார்கள். உள்ளுக்க சிறிய மருத்துவமனைகள் இருக்குது. உணவுகளை பதுக்கி வைப்பது, சேகரித்து வைப்பது என்று சொல்லலாம். உணவுகளை சேகரித்து வைப்பது, தண்ணீர், குடி தண்ணீர், சிறிய சமையல், மருந்து, மாத்திரைகள், இவற்றை எல்லாமே அந்த டனல் வச்சிருக்காங்க. மற்றும் ஹமாஸுடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது ஒரு புறம். இருந்தாலும் இந்த டனல்கள் எல்லாம் எங்கே செல்லுகின்றன என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த 40 ஹாஸ்டேஜஸ் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாத காரணம் டனல்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. அப்படி என்றால் இஸ்ரேலினுடைய எதிர்கால திட்டம் என்பது இந்த டனல்ஸை பற்றிய முக்கியமான விவரங்களை எல்லாவற்றையுமே எடுக்க வேண்டும். அதற்காக பெரிய பெரிய ஸ்கேனர்களை கொண்டு வந்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த பூமிக்கு அடியில் ஸ்கேன் செய்யக்கூடிய நிறைய வசதிகள் வந்துவிட்டன. இந்த ஸ்கேனர்களை வைத்துக்கொண்டு அமெரிக்கர்கள்
இந்த டனல்ஸ் எங்கே எல்லாம் செல்லுகிறது என்பதை ஒற்று வேலை பார்த்து உளவு வேலை பார்த்து இஸ்ரேலுக்கு சொல்லிவிட்டால் அதன் பிறகு இந்த இஸ்ரேல் மறுபடியும் பேய் பிடிச்சவன் மாதிரி ஆடத் தொடங்கிடும். ஏனென்றால் அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது, இஸ்ரேலுக்கு ஆபத்தாகவும் பாலஸ்தீனத்திற்கு புகலிடமாகவும் இருப்பது இந்த டனல்ஸ் தான், சுரங்கப்பாதைகள் தான். இந்த சுரங்கப்பாதைகளையும் தகர்த்து விட்டால் அவங்க போறதுக்கு எங்கேயுமே வழி இல்லை. அப்படியே கொத்து கொத்தாக சாக வேண்டியதுதான். இதிலும் கை வைப்பதற்காகத்தான் இவர்கள், இந்த கொடூர மனம் கொண்டவர்கள், அரக்கர்கள் இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு உள்ளே இறங்கி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது, வலுவாக எழுகிறது. இதையெல்லாம் யோசித்துத்தான் ஈரான் அமைதியாக கையை பின்புறம் கட்டிக்கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அரபு நாடுகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் அவங்களுக்கு. இந்த அமைதி ஒப்பந்தத்தில் அரபு நாட்டு தலைவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்களே ஒழிய மக்கள் ஈரான் பங்கு பெறாத இந்த திட்டத்தை நம்ப தயாராக இல்லை. ஆக அமெரிக்கா என்று வந்து களம் இறங்கி இருப்பதில் 200 ராணுவ வீரர்கள், அவர்கள் இந்த ஆயுதங்களை, ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அப்புறப்படுத்த பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு அமெரிக்க ராணுவ சோல்ஜர்கள், அமெரிக்க காம்பேட் ராணுவத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற உபகரணங்கள், அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த லக்கேஜுகளையும் பார்த்தால் இவை எல்லாமே மிகப்பெரிய திட்டத்தோடு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது. ஸ்கேன் பண்ண போறாங்க. பூமிக்கு கீழே எங்கெங்கே டனல்ஸ் இருக்குது, எங்கே போய் முடியுது, எங்கே ஆரம்பிச்சு எப்படி முடியுது, அதனுடைய வசதிகள் என்ன என்ற கம்ப்ளீட் டேட்டாவையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலிடம், அந்த டேட்டாவை இஸ்ரேலிட்ட கொடுத்துட்டா, அந்த வரைபடத்தை இஸ்ரேலிடம் கொடுத்து விட்டால் அதன் பிறகு டனல்ஸை, சுரங்கப்பாதைகளை அழிப்பது என்பது எளிது. அதன் பிறகு பாலஸ்தீனர்கள் நிரந்தரமாக இஸ்ரேலுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அவங்க இங்கே தான் போவாங்க. ஆகவேதான் இந்த அமைதி ஒப்பந்தம் ஈரானை கட்டுப்படுத்தாது. ஏன்னா அவங்கள டேபிளில் கூப்பிட்டு உட்கார வைக்கல, அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கல. இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதை நமக்கு தெரிகின்ற ஒரு ஐயப்பாடு, எழுகின்ற ஐயப்பாடு. ட்ரம்பை நம்ப முடியாது. ட்ரம்ப் இந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஏன் நெத்தன்யாகு எப்பொழுதுமே அடம்பிடிக்கும் நெத்தன்யாகு எப்படி கையெழுத்திட்டார் என்றால் பயந்து அல்ல. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம். நாங்கள் உள்ள போய் இந்த வரைபடங்களை எல்லாம், இந்த டனல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குங்கிற வரைபடங்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்து தருகிறோம், அது வரைக்கும் பொறுமையா இருங்க, அதன் பிறகு அதற்கான விசேஷமான குண்டுகளை செய்து தேடி தேடி டனல்களை அழிச்சிடலாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆக இப்பொழுது ஹாஸ்டேஜஸை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கிறாங்க ஹமாஸ். அதற்கு பதிலாக இஸ்ரேல் 1500 சிறை கைதிகளை, பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிக்க தயாராக அவர்கள் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது 40 பேரில் முதல் கட்டமாக 20 ஹாஸ்டேஜஸ், பிணை கைதிகளை இந்த ஹமாஸ் விடுவிச்சிருக்காங்க. இவங்களும் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரையில் அரபு நாடுகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஏமாந்து விட்டார்கள். இது இப்படி ஈரான் பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் கொஞ்சமாவது நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்பதற்காக ஈரான் அமைதியாக இருக்கிறது. முடிவாக பாலஸ்தீனியர்களுடைய தலைவிதி ஈரானுடைய கையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரம் என்பது ஈரானுடைய கையில் தான் இருக்கிறது, வேறு யாராலும் முடியாது. அது எப்படி என்பதை இன்னொரு காணொலியிலே பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.